உதவித்தொகையோட கை கொடுக்க தமிழக அரசு ரெடி. IAS ஆக நீங்க ரெடியா? ஏழை மாணவர்களின் கனவை நிஜமாக்கும் ஒரு திட்டத்தை மறுபடியும் இப்ப மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம். மாதம் 7500 ரூபாய் உதவித்தொகை, தங்கும் விடுதி, உணவு வசதியோட இலவச பயிற்சி. நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே வரக்கூடிய இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணலாம், இப்படி எல்லா டீடைலையும் விரிவா பார்க்கலாம். தமிழகத்திலிருந்தும் நிறைய மாணவர்கள் UPSC எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நான் முதல்வன் UPSC பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த ப்ரோக்ராமோட 2025 நோட்டிபிகேஷன் தான் இப்போ வந்திருக்கு. சோ 2026 மே மாதம் நடக்க போற அந்த UPSC பிரிலிம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம பயன்படுத்திக்கலாம். இந்த தேர்வின் மூலமா ரிசர்வேஷன் அடிப்படையில 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு மாதம் 7500 ரூபாய் 10 மாதத்துக்கு வழங்கப்படுது. இது கூடவே சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்னு 3 மையங்கள்ல மாணவர்கள் 525 பேருக்கு கட்டணமில்லாத இலவச பயிற்சியும் வழங்கப்படுது. இந்த பயிற்சியில ஃபுல் டைம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் தங்கும் விடுதி வசதி, உணவு வசதி எல்லாமே இலவசமா வழங்கப்படுது. இந்த 525ல 100 பேர் சென்னையில பார்ட் டைம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வார நாட்கள்ல சாயங்காலம் 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும், சாட்டர்டே சண்டேஸ்ல முழு நாளுமே 10:30 மணில இருந்து 5:30 மணி வரைக்கும் இலவச பயிற்சி மட்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெப்சைட்க்கு போய் ஈஸியா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கான கடைசி நாள் ஜூலை 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹால் டிக்கெட் ஜூலை 3வது வாரத்துல வரும். எக்ஸாம் 26ஆம் தேதி நடக்குமா. 100 கேள்விகளோட 2 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ல 90 கேள்விகள் ஜெனரல் ஸ்டடீஸ் ஆகவும் 10 கேள்விகள் CSAT ஆகவும் இருக்கும். OMRல ஆன்சர் கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் 1/3 நெகட்டிவ் மார்க்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். கேண்டிடேட் கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும். வயது வரம்பு குறைந்தபட்சம் 21 இருக்கணும். எந்த மத்திய மாநில அரசு வேலைகள்லயும் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடியும் இதே ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் 2023, 2024 நடந்தது. சோ 2 முறை அதே தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்தி இருந்தா அவங்க மறுபடியும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது யாருக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.